நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பீஸா செய்ய போறோம். ஓகேவா? இப்போ குழந்தைங்களுக்கு லீவ் விட்டதுனால இப்போ நம்ம வீட்லேயே பீஸா பண்ணலான்னு இருக்கோம். இப்போ பீஸாவுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஆயில், கேப்சிகம், ஆனியன், ஸ்வீட் கார்ன், கொஞ்சம் சோயாவை நான் வேக வச்சுருக்கேன். சிக்கனுக்கு பதிலாக போலாம் வேக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பீஸா பேஸ். இது நான் வீட்லேயே நான் பண்ணது நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஈஸ்ட்டை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா சர்க்கரையும் உப்பையும் போட்டு ஈஸ்ட்டை போட்டு நல்லா ஊற வச்சுட்டதுக்கப்புறம் தான் மைதா மாவில் ஆட் பண்ணி நல்லா ஆயில் ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 2 hours கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஃப்ளஃபினஸ் தெரியும். இந்த ஃப்ளஃபினஸ் வந்து நல்லா இந்த மாதிரி வரணும். அது பேஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 hours கழிச்சு எடுத்திங்கன்னா நம்ம பீஸா பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பீஸா சாஸ் நான் வீட்டில் ரெடி பண்ணது. இந்த சாஸ் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ ஒரு 4 தக்காளி போட்டேன், ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு நல்லா வேக விட்டு மிக்சியில் ஓட்டிட்டு கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் சுகர், சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணி சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு நான் வீட்லேயும் பேஸை ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கடையில் எதுவும் நான் வாங்கலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு சீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீஸ் வந்து கட்டி வந்து கிடைக்கல எனக்கு. ஆக்சுவலாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு கிடச்சி. சீஸ் வந்து லிக்விட் மாதிரி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் இப்போ எனக்கு பண்ண போகிறேன் பீஸா. ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. அலுமினியம் பேனில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேணும் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த பீஸா பேஸை வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஓகே. எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணுவோமோ அவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. சரி, நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறது. எனக்கு வந்து இந்த சீஸ் வந்து இந்த ஸ்ப்ரெட் பண்ணுற சீஸ் தான் எனக்கு கிடச்சிது ஆக்சுவலாக. அதனால அந்த ஸ்ப்ரெட் பண்ணுற சீஸை நான் போட்டுக்கிறேன். கிடைக்கல இங்கே, எல்லா கடையிலையும் கேட்டு பண்ணிட்டேன். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணுற சீஸை நான் இதுமாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். பீஸா பேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சீஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணுற சீஸு இந்த மாதிரி ஃபோர்க்கில் நம்ம சாஸ் ஃபுல்லாக போக வேண்டியதுக்காக இந்த மாதிரி ஃபோர்க்கில் பண்ணோம்னா நல்லா வேகும். நல்லா வெந்து நல்லா ஒரு ஃப்ளஃபியாக வரும்னு நினைக்கிறேன். அதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். அப்புறம் நான் வீட்டில் வந்து ரெடி பண்ணவே இந்த சாஸை நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையும் வராமல் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் சாஸு. அதுக்கப்புறம் நம்ம குடமிளகா நம்ம என்ன கலர் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கலர் கிடச்சிது, சரி நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். குட்டீஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. என்ன வெஜிடபிள்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் குடமிளகாவும் எனக்கு ஆனியன், ஸ்வீட் கார்ன் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். குடமிளகா போதும். ஆனியன் அப்ளை பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களே இன்ட்ரெஸ்ட் அழகாக எடுத்துப்பாங்க, நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்தியாக நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். கடையில் வாங்குற அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சோயா வேக வச்ச சோயா சிக்கனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காளான் இருந்தால் காளான் போட்டுக்கோங்க. நான் இந்த சோயா யூஸ் பண்ணுறேன்.
சிக்கன் பாருங்கள் அதை யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு. சொன்னால் உட்காந்து புரிஞ்சுன்னு நீ போட்டாச்சு. திரும்பவும் நம்ம மேலே சாஸு கொஞ்சம் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இதை வந்து இப்போது நம்ம வந்து குக்கரில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட மைக்ரோவேவ் கிடையாது, அதனால் குக்கரில் பேக் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். குக்கரில் இந்த மாதிரி நம்ம மணல் இல்லை கடலப்பூ போட்டு இந்த மாதிரி 10 மினிட்ஸ் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பேஸை நம்ம உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு குக்கர் மூடிய நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ரெடியாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வேணும்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம செஞ்ச பீஸாவை பாருங்க. நம்ம ட்ரை பண்ண பீஸா இதோ இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். பீஸாவை கட் பண்ண போகிறோம். பாருங்க, எல்லாம் பாருங்க. வெடிக்கு முன்னாடி அமைதியாக பாருங்க. பாருங்க, பீஸா அம்மா கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி நினச்சி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. மக்களே, இதான் நம்ம வீட்டில் பண்ணுற பீஸா. இது நல்லா இருக்கான்னு பாருங்க. இப்போ பசங்கிட்ட கொடுக்க போகிறோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க.